அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி 5 பகுதி பார்த்துட்டோம். திருஞானம் வீட்டை விட்டு வெளியேறி மலையூத்துன்னு ஒரு கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களோட பௌர்ணமியை ரசிக்கிறதுக்கு உச்சிப்பாறைக்கு வந்தான். ஊர் மக்களையும் பறை கொட்டி பௌர்ணமியை பார்க்க வர சொன்னான். ஆனால் ஊர் மக்கள் யாருமே அங்கே வரல. பௌர்ணமியை பார்க்க திருஞானத்தோடு வந்த அவனுடைய நண்பர்களும் கொஞ்ச நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிடுறாங்க. அதை நினச்சி தனியாக வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவன் பேரையும் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு யாரு, ஏன் அந்த பாறையை தற்கொலை பாறைன்னு சொன்னாங்கன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது பகுதி 6. நிலா நினைத்த பாறையில் நின்றபடியே நின்றான் அவன். என்னது, இது தற்கொலை பாறையா? நான் வாழ வர சொன்னது தற்கொலை பாறைக்கா? ஆமாம் என்றால் அந்த மனித தேவதை. சற்றே அதிர்ந்தான். இருக்கட்டுமே, தற்கொலை பாறையிலிருந்தே வாழ்க்கை தொடங்கலாமே. இருகாட்டில் என்ன மரம் முளைக்கக்கூடாதா? நிலாவுக்கு பூமியிலிருந்து புறப்பட்ட போட்டியாய் சிரித்தாள் அவள். நிலாவுக்கு பூமியிலிருந்து புறப்பட்ட போட்டியாய் சிரித்தாள் அவள். இடுகாட்டில் மரம் முளைக்கலாம், ஆனால் அந்த நிழலில் பிணங்கள் இளைப்பாறுவதில்லை திருஞானம். கோபம் அவன் உதடுகளை உடைத்தது. நீ யார்? நிலா வெளிச்சத்தை அழுக்குப்படுத்த வந்த நீ யார்? என் கனவுகள் மீது கல்லெறிய வந்த நீ யார்? புல்வெளியில் பூக்கள் விழுவது போல் அவள் அதிராமல் பேசினாள். நானும் உங்களைப் போல் நகரத்தின் தொப்புள் கொடியை துண்டித்துவிட்டு சப்தங்களால் காயப்படுத்தப்படாத இந்த பிரதேசத்தில் சஞ்சரிக்க வந்தவள்தான். நானும் அவ்வப்போது கற்பனையில் கர்ப்பம் தரிப்பவள்தான். மழைநீரில் கை கழுவி மேகங்களில் துடைத்து கொண்டு பூக்களுக்குள் உறங்கி பனித்துளியில் முகம் கழுவ ஆசைப்படுகிறவள்தான். ஆனால் உங்களைப் போல் நான் ஒன்றும் முழுக்க கணாக்காரி இல்லை. மலையில் குளிப்பேன், ஆனால் என் அமிர்தாஞ்சனம் நனையாமல் பார்த்து கொள்வேன். நானும் நிலாவை ரசிப்பேன், ஆனால் நிலாவுக்காக வாழ்க்கையை நிறுத்தி வைக்க மாட்டேன். வாழ்க்கை என்பது ரயில் பயணம். ரசனை என்பது ரயிலுக்கு வெளியே தெரியும் மரங்கள். ஜன்னல் வழியே மரம் பார்த்து ரசிப்பேனே தவிர ரசனைக்காக ரயிலை விட்டு குதித்து விட மாட்டேன். என்னை மன்னிப்பதாயிருந்தால் உங்களை பற்றி ஓர் உண்மை சொல்வேன். மன்னித்தேன், சொல். நீங்கள் ரோஜாவை நேசிக்க தெரிந்த நிஜமான கலைஞன், ஆனால் முட்களை மறந்துவிட்ட முட்டாள். அவள் புத்திசாலி, ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டாள். ஆனால் அவனோ நிலவில் சிவந்தான். என் மரியாதையின் சட்டையை நீ உரித்து விட்டாய். இல்லை, சட்டையில் இருந்த கரையைத்தான் சலவை செய்தேன். கரையா? எது கரை? பூவுக்கு மகரந்தம் கரையா? கண்ணில் கண்மணி என்ன கரையா? என் நெஞ்சில் நான் சுமந்திருக்கும் கலை என்ன கரையா? ஆத்திரப்படுகிறீர்கள். நான் இன்னும் பரிமாறவே இல்லை. அவசரத்தில் இலையை தின்று ருசியில்லை என்கிறீர்கள். வாழ்க்கைக்கு கனவு தேவைதான், பாலில் நுரைத்த மாதிரி. ஆனால் உங்கள் டம்ளர் முழுக்க நுரை, அதுதான் குறை. வாழ வந்தேன், வாழ சொல்கிறேன். மனிதனுக்குள் இருக்கும் விலங்கை தோண்டியெடுத்து தூர எரிய துடிக்கிறேன். வீடு என்ற கல்லறைக்குள் வாழும் மனிதர்களே, வெளியே வாருங்கள் என்று அழுது அழுது அழைக்கிறேன். பிழையா பெண்ணே? இது பிழையா? பிழைதான், ஆனால் சிந்தனை பிழை இல்லை, செயற்பிழை. மக்களுக்கு குடிநீர் தர வேண்டும் என்ற கொள்கையில் பிழை இல்லை. ஆனால் குடிநீருக்காக கடல் நீரை திருப்பி விடுகிறீர்களே, அது பிழை. நீங்கள் நிஜங்களை சாகடித்துவிட்டு நிலாவுக்காக அழுகிறீர்கள். இல்லை, நான் நிலாவுக்காக அழவில்லை. நிலாவை நிராகரித்தவர்களுக்காக அழுகிறேன். வாழ்க்கையை விட்டு பாதாளத்தில் கிடப்பவர்களுக்காக பதறி அழுகிறேன். உண்மை, அவர்கள் வாழ்க்கையை விட்டு பாதாளத்தில் கிடைக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையை விட்டு வானத்தில் இருக்கிறீர்கள். நானா வானத்தில் வசிக்கிறேன்? நீங்கள் மட்டுமில்லை. வாழ்க்கைக்கு அந்நியமாகி போன லட்சக்கணக்கான இளைஞர்கள் சுவடுகளை மட்டும் பூமியில் பதித்துவிட்டு வானத்தில்தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கனவுகள் வாழ்க்கையாகாததால் வாழ்க்கை கனவாகிவிட்டது. கிழிந்த தலையணையில் படுத்து கொண்டு கிளியோபேட்ராவை அணைக்கிறார்கள். செருப்பில்லாத பாதங்களோடு தான் அலைகிறார்கள். ஆனால் காலில் நட்சத்திரங்கள் குத்துகின்றன. குடிசையில் தலை வைத்து தாஜ்மஹாலில் கால் நீட்டுகிறார்கள். கற்பனாவாதத்து கலைப்படைப்புகளில் ஊறி தம்மை 56 தேசத்து அரசகுமாரர்களாய் வரித்து கொண்டு, ஆனால் இந்த சமூகம் கிரீடத்தை திருடி அடகு வைத்து விட்டதாய் அழுது கொண்டு. கற்பனாவாதத்து கலைப்படைப்புகளில் ஊறி தம்மை 56 தேசத்து அரசகுமாரர்களாய் வரித்து கொண்டு, ஆனால் இந்த சமூகம் தன் கிரீடத்தை திருடி அடகு வைத்துவிட்டதாய் அழுது கொண்டு. சாக்கடைகளின் தீரங்களில் மூக்கை பிடித்து கொண்டு ஆகாய கங்கையை பற்றி அரிசிர் வருத்தம் எழுதி
உறவுகளை தாம் புரிந்து கொள்ளாததற்காய் வருந்தாமல் உறவுகள் தம்மை புரிந்து கொள்ளாததற்கு மட்டும் வருத்தப்பட்டு சித்தம் கெட்டு செயலற்று நதியோடு செல்லும் குமிழாகவே போய்க் கொண்டிருந்தால் திசைகள் உங்களை கண்டு திரும்பிக் கொள்ளும். திருஞானம், என் பெயரை உன் நாவில் எழுதி கொண்டிருப்பவளே, எப்படி தெரியும் என் பெயர் உனக்கு? இந்த மலையூத்தில் புதிதாய் ஒரு பூ மலர்ந்தாலும், எங்கள் தலைக்கு மேலே புதிதாய் ஒரு பறவை போனாலும் என்னால் சரியாக இனம் காண முடியும். நீங்கள் தேயிலை தோட்டத்தில் பாடி திரிந்த போதே ஓர் ஆடு கசாப்பு கடையில் கச்சேரி செய்கிறதே என்று கவலை கொண்டேன். இந்த பரிதாபத்துக்குரிய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு நல்ல சிற்பி கண்ணீர் துளிகளை சிலைகளாக செதுக்க நினைக்கிறானே என்று நினைத்து கொண்டேன். பாவம் நீங்கள். நிஜத்திற்கும் உங்களுக்கும் 93 மில்லியன் மைல், அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம். நான் என்ன கற்பனாவாதியா? நிலவு நிஜமில்லையா? பூமியை செலவு செய்யும் அந்த நிலவு பொய்யா? நிலாவை நீ பார்ப்பதே இல்லையா? பார்க்கிறேன். நிலாவை மாதம் ஒரு முறை பார்க்கிறேன். நிஜத்தை மாதமெல்லாம் பார்க்கிறேன். என்ன நிஜம் பார்க்கிறாய்? எதை நிஜம் என்கிறாய்? அவள் முறைத்தாள். கடலில் மிதக்கும் நட்சத்திரங்களாய் பட்டு தெரித்தது அவள் பார்வை. அழகாக முன்னேறினாள். அவனுக்கும் அவளுக்கும் உள்ள இடைவெளி குறைத்தாள். அவள் விடும் மூச்சு அவன் மார்பு தொடும் தூரத்தில் மையம் கொண்டாள். வாருங்கள் திருஞானம், நிலா விழுவதற்குள் நிஜம் பார்ப்போம். வாழப்படாத வாழ்க்கை பாக்கி உள்ளது என்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் வாசிக்கப்படாத வாழ்க்கை பாக்கி உள்ளது. கணாக்களின் பரன்களை விட்டு யதார்த்தத்தின் தரைக்கு இறங்கி வாருங்கள். தூக்கத்தில் நடப்பவனாய் அவளை அவன் பின்தொடர்ந்தான். அது என்ன? அந்த கூரை சரிந்த வீட்டில் ஒரு குழந்தையின் கூக்குரல். அவன்தான் கேட்டான். வாழ்க்கை சங்கீதத்தால் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கவில்லை திருஞானம், கண்ணீராலும் அழுகையாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை ஒன்றும் தாய்ப்பாலுக்காக அளவில்லை. பிறகு தாய்க்காகவும் தந்தைக்காகவும் அழுகிறது. அந்த குழந்தையின் தந்தை நேற்று அதிகாலை அஸ்தமித்து விட்டார். ஈமச்சடங்கு செய்ய பணமில்லை. உறவினர்கள் அவர் மனைவியிடம், அறுக்கத்தானே போகிறாய், தாலியில் மிச்சமிருக்கும் தங்கத்தை கொடு, விற்று ஈமச்சடங்கு செய்யலாம் என்றார்கள். மறுத்தாள். என் கணவன் உடல் எரிக்கப்படும் வரை அறுக்க மாட்டேன் தாலியை என்று அடம்பிடித்தாள். உறவினர்கள் வற்புறுத்தி இழுத்தார்கள். கழுத்தில் இருந்த தாலி வெளியேறுவதற்குள் அவள் உடம்பிலிருந்து உயிர் வெளியேறிவிட்டது. வறுமையில் சென்டிமெண்ட். அதோ விழி தெரியாத பாட்டியின் இடுப்பில் வழி தெரியாத குழந்தை அழுகிறது. இவர்களைத்தான் நீங்கள் அழைத்தீர்கள் தற்கொலை பாறைக்கு நிலவை ரசிக்க. அந்த மூங்கில் வீட்டுக்குள் என்ன சத்தம்? யாரோ அடிபடும் ஓசை கேட்கிறதே. மனைவியை கணவன் அடிக்கிறானா? இல்லை, கணவனை மனைவி அடிக்கிறாள். ஏன்? அவன் குடித்து விட்டான். ஓ, அதற்காகவா? இல்லை, அவள் பங்கையும் சேர்த்து குடித்து விட்டான், அதற்காக. என்னது? முன்பெல்லாம் அவன் குடிப்பதை அவள் கண்டித்து கொண்டிருந்தாள். அவளை அடக்க முடியாத அவன் ஒரு நாள் சாராயத்தை அவளுக்கு புகட்டி விட்டான். அன்று முதல் இருவரும் வாழ்வில் பாதி பாதி ஆனார்கள். இப்போது அவர்கள் வீட்டில் அடுப்பு அணைந்து விட்டது. இருவரின் வயிற்றிலும் திரவத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெண்ணிலாவை ரசிக்க வெற்றிலை பாக்கு வைத்தது இவர்களுக்குத்தான். திருஞானம் மௌனமானான். அது யார்? அந்த குடிசையின் ஒட்டுத்திணையில் ஓர் உருவம். ஓ, அவனா? வாழ்க்கை பந்தயத்தில் ஓடி ஓடி நுரைத்து போன குதிரையாய் நரைத்து போன ஒரு கிழவன். ஏன் நடுக்கம்? மரணம் கண்டு பயமா? இல்லை இல்லை, யமன் வாகனம் மலையில் ஏற மறுக்கிறதே என்றுதான் அவனுக்கு கவலை. அவன் நடுங்குவது பயத்தால் அல்ல, தியாகத்தால். என்ன தியாகம்? குளிர்தாங்கும் ஒரே ஒரு கோணிப்பையை வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிக்கு பொன்னாடையாய் போர்த்தி விட்டான். இப்போது சிறகுகளை கொடுத்துவிட்டு கூட்டுக்கு வெளியே குளிரில் தவிக்கிறது குருவி. இவனை கைத்தாங்களாய் அழைத்து போகலாமா திருஞானம் நிலா பார்க்க? திருஞானம் பேசவில்லை. அது என்ன, அந்த கடை முன்னால் நீண்ட வரிசை நிற்கிறது. மண்ணெண்ணெய் ரேஷன். உழைப்பாளிகள் பகலை விற்பவர்கள். அதனால் இரவில் மண்ணெண்ணெய் விற்க ஏற்பாடு. மண்ணெண்ணெய் கிடைத்து விட்டதல்லவா? இருண்டு கிடக்கும் குடிசைகளுக்குள் இனிமேல்தான் நிலா வரும். சொல்லுங்கள், பூமியில் சிம்னி இல்லாதவர்கள் நிலாவை ரசிக்க முடியுமா? திருஞானம் உறைந்து போனான். பதில் சொல்ல எத்தனைத்தான். தொண்டை வரை வந்த வார்த்தைகள் வழுக்கி வழுக்கி மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே போய்விட்டன. துக்கமும் வெட்கமும் அவனை மாற்றி மாற்றி பந்தாடின. அவள் உதடுகள் இப்போது மந்திரம் போல அசைந்தன. பூக்களோடு தாவரங்கள் முடிந்து போவதில்லை. கனவுகளோடு வாழ்க்கை கலைந்து போவதில்லை.
நான் வருகிறேன். அவள் தீபத்திலிருந்து வெளிச்சம் புறப்படுவது போல் புறப்பட்டாள். நில், ஒன்று கேட்க மறந்தேன். என்னது? உன் பெயர் என்ன? உதடுகள் குவிய உச்சரித்தாள். ஓவியா. அவ்வளவுதான். இந்த பகுதி ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு, சோகமாகவும் இருந்துச்சு. இவ்வளவு நாள் நாம் பார்த்த எல்லா பகுதியிலையும் கவித்துவம் அதிகமாக இருந்துச்சு, ரசனை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பகுதியில் யதார்த்தம் அதிகமாக இருக்குது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி, அதாவது ஓவியா சொன்ன மாதிரி, மக்கள் வாழ்க்கையை விட்டு பாதாளத்தில் இருக்கிறார்கள். திருஞானம் வாழ்க்கையை விட்டு விட்டு வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மை இப்போதான் நமக்கே உரைக்குது. ரசிக்கலாம். ஆனால் ஓவியா சொன்னாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது ரயில் பயணம் மாதிரி, ரசனைங்கிறது ரயிலுக்கு வெளியில் தெரிகிற இயற்கை மாதிரி. ரசிக்கிறேன்னு ரயிலை விட்டு, அதாவது வாழ்க்கையை விட்டு இறங்கிடக்கூடாது. அந்த ஊர் மக்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தையும் ஓவியா சொன்னாங்க. இவங்களால எப்படி நிலாவை ரசிக்க வர முடியும்? உண்மைதான். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.